ஹாய் ஆல். 7th மந்த் ஃபங்ஷன் சொல்லி அது ரொம்ப நல்லபடியா நடந்து முடிஞ்சது. என் மேரேஜ விட என் 7th மந்த் ஃபங்ஷன் தான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். ஏன்னா, நான் என் மேரேஜ் அப்ப என் சிஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 7த், 8த் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ரொம்ப நல்லா வளர்ந்துட்டாங்க. அவங்களே நான் இத செய்றேன், நான் அத செய்றேன்னு சொல்லி எடுத்து செய்யும்போது, நமக்காக பசங்க செய்றாங்களே அப்டின்னும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, YouTubeலயும் சரி, எனக்கு வந்து Instaலயும் சரி நெறைய பெர்சனல் டெக்ஸ்ட் எனக்கு வந்திருந்தது. "இது அக்கா இங்க பாருங்க, அங்க பாருங்க சிஸ்" அப்டின்னு சொல்லி நெறைய பேர் வந்து முருகர் ஜடை இங்க கிடைக்கும், அங்க கிடைக்கும், இங்க சீப் அண்ட் பெஸ்ட்டா கிடைக்கும்னு நெறைய சஜஷன்ஸ் குடுத்துருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என் சிஸ்டர்ஸ் எனக்கு செய்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. எனக்காக செய்றாங்கன்னு நான் சொல்றேன். நீங்கலாம் எனக்கு சொன்னது எனக்கு ரொம்ப இன்னும் ஹாப்பியா இருந்துச்சு. நெனச்சபடி எல்லாமே ரொம்ப நல்லபடியா முடிஞ்சுது. மேரேஜ் ஆகிட்டு நாங்க ரொம்ப நாள் பேபி பிளான் பண்ணாம இருந்தோம். எங்க வீட்ல அப்பவே சொன்னாங்க, "நீ பேபி பிளான் பண்ணி பாரு, பிரெக்னன்ட் ஆகி பாரு. அப்பதான் உனக்கு எல்லாரும் குடுக்குற மரியாதை தெரியும். அதோட எக்ஸ்பீரியன்ஸே உனக்கு ஒரு தனி ஃபீல் குடுக்கும்" அப்டின்னாங்க. அப்ப பெருசா எடுத்துக்கவே இல்ல. பட் அப்ப புரியல. இப்ப நல்லாவே புரியுது. தெரிஞ்சவங்க குடுக்குற ப்ரிஃபரன்ஸ விட தெரியாதவங்க குடுக்குற ப்ரிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. ஒரு ஷாப் போனா கூட உட்காருங்க அப்படின்னு சொல்றது, தண்ணி குடிங்கன்னு சொல்றது, நமக்குன்னு தனி மரியாதை குடுக்குறது வந்து ஒரு தனி ஃபீல் தான். இந்த பிரெக்னன்சிய நான் ரொம்பவே என்ஜாய் பண்றேன். உங்களுக்கு எதா அட்வைஸ் சொல்லணும்னாலும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.